எல்லாரையும் பார்த்து ஒரு விஷயம் பேசிட்டு போலாம்னு வந்தேன். என்ன விஷயம்? குமார் பண்ணினதெல்லாம் நீங்க மன்னிச்சு அவனுக்கு நம்ம அரசியையே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அரசி உனக்கு பாண்டியன் ஸ்டோரில் ப்ரொமோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசியை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அவங்க அப்பத்தா. அதுக்கு பாண்டியனும் சரி பொண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு எதுக்கும் அரசிகிட்ட ஒரு வார்த்தை கேட்போம் அப்படின்னு சொல்லி அரசிகிட்ட கேட்குறாங்க. அரசிகிட்ட கேட்டதுக்கு எனக்கு அவனை பிடிக்கவே இல்லைப்பா, நான் அவனை கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே அவங்க அப்பத்தா வெளியில் போயிடுறாங்க. அவங்க அப்பத்தா போனோன்னையும் அரசி ரோட்டில் போகிறத பார்த்து குமார் வந்து, ஏண்டி என்னைய கல்யாணம் முடிச்சுக்க மாட்டேன்ற, உனக்கு உன் மூஞ்சி அழகாக இருக்குன்ற ஒரு திமிரில் ஆடுறியாடி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. சண்டை போட்டோன்னையும் பாண்டியன் ஸ்டோருக்கு ஒரு பையன் கடைக்கு வருவாப்பில, அவர் எதிர்த்து பார்த்துட்டு, என்னங்க பொம்பளை பிள்ளைய போய் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. சத்தம் போடையில் அங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து நெஞ்சிலே எத்துனாரு ஒரு எத்து. பார்த்தீங்கன்னா அவர் குமார் கீழே விழுந்துட்டான். இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குமார் வில்லனாக போகிறான். பாண்டியன் ஸ்டோரு அந்த அந்த பையன் இருக்காப்புல அவருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க போகிறாங்க அரசியா. அதுதான் நடக்க போகுது.